யாரை நம்பியும் நீங்க இல்ல. கண்ணை தொடச்சிட்டு எழுந்திரிங்க. உங்க வாழ்க்கைய உங்களுக்காக நீங்க வாழுங்க. ஒரு இடத்துல உங்களை ஒதுக்குறாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலகி போயிட்டே இருங்க. அதுக்கு அவங்க திமிருன்னு பேர் வைக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது பாவம். அதுக்கு பேரு சுய மரியாதைன்னு. ஏமாத்துறவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற அன்பும், எதிர்பார்க்கிறவங்க கிட்ட நீங்க அடையிற ஏமாற்றமும் நிச்சயமா அவங்க தப்பு இல்லை, உங்க தப்பு தான். நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இந்த தப்பெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. அவங்கள பத்தி நீங்க எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, அனாவசியமா எந்த விஷயத்திலையும் தலையிடாம அமைதியா போறவன கோழைன்னு சிலர் தப்பா நினைக்கிறாங்க. நாய் கொலைக்கும், நரி ஊளையிடும், அதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கிற சிங்கத்தோட ஒரு கர்ஜனை போதும், அந்த காடே அலறும். நேத்து வரைக்கும் கிச்சனுக்கு பின்னாடியோ இல்ல வீட்டுக்கு மூலையிலயோ யாருமே கண்டுக்காத ஒரு சிலிண்டர் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் இந்தியாவா இருக்கு. அப்படி ஓரமா ஒதுங்கி இருந்த சிலிண்டருக்கே ஒரு காலம் வந்திருக்குன்னா உங்களுக்கு மட்டும் வராதா என்ன? அதானே, எப்படி வரவும் வரும் சீக்கிரம். ஹலோ வியூவர்ஸ், விஜய் பொன்வானி ஹியர். இன்னைக்கு நம்ம கூட இன்னும் நிறைய எனர்ஜி எல்லாம் சேர்க்கிறதுக்கு we always have a special person with us, அப்துல் நபீல் சார், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச், இந்த மாதிரி பல அவதாரங்கள் அடிக்கடி நமக்காக எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விகள்லாம் அவர்கிட்ட நான் கேட்க போறேன். அவரு சூப்பரா பதில்களோட ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் போலாமா? ஓகே. இது நிறைய பேருடைய மனக்குமுறலா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தவங்களை நம்புவோம், ஆனா நம்மளை விட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம நம்ம தான் தவிச்சிட்டு இருப்போம். எப்படிதான் சார் வெளியே வருது? நீங்க அதுக்காக அழறதுனால மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்க அழறதுனால உங்க வழியை அவங்க புரிஞ்சுப்பாங்களா? அப்படி உங்க மனசை புரிஞ்சுக்கிறதா இருந்தா நீங்க அழுங்க, தப்பில்லை. உங்க பாசத்தை புரிஞ்சுக்காதவங்க, உங்க அன்பை புரிஞ்சுக்காதவங்க நீங்க அழுவுறத பார்த்து கேலி தான் பண்ணுவாங்க. யாரை நம்பியும் நீங்க இல்லை. கண்ணை தொடச்சிட்டு எழுந்திரிங்க. உங்க வாழ்க்கைய உங்களுக்காக நீங்க வாழுங்க. சார், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்மளை எல்லாருமே வெறுக்கிறாங்க? இல்ல ஒருவேளை நம்ம தான் அப்படி நினைச்சுக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பல பேர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் பதிலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல உங்களை ஒதுக்குறாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு விலகி போயிட்டே இருங்க. அதுக்கு அவங்க திமிருன்னு பேர் வைக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது பாவம். அதுக்கு பேரு சுய மரியாதைன்னு. அன்பு எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா யார்கிட்ட எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அதுக்கு என்ன சார் பதில்? ஏமாத்துறவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற அன்பும், எதிர்பார்க்கிறவங்க கிட்ட நீங்க அடையிற ஏமாற்றமும் நிச்சயமா அவங்க தப்பு இல்லை, உங்க தப்பு தான். அவங்க சரியா தான் இருக்காங்க. உங்களுக்கு தான் யார் கூட பழகணும்னு தெரியல. நம்ம இருக்கப்ப நம்மளோட அருமை யாருக்குமே புரிய மாட்டேங்குது சார். இல்லாதப்பதான் நம்ம அருமை புரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பதில்? ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா? நான் இல்லைனாதான் என்னுடைய வேல்யூ புரியும்னு நீங்களாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இல்லைன்னா அங்க ஒரு புது ஆப்ஷன் இருக்கும். சீக்கிரமாவே உங்களை மறந்து போயிடுவாங்க. புது உறவுகள், புது ஃப்ரெண்ட்ஷிப்னு வாழ்க்கை அப்படியே போயிட்டே தான் இருக்கும். யாரு இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கை நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். சார், ஒருத்தர் கேட்க சொன்னாரு, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இந்த தப்பெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. அவங்கள பத்தி நீங்க எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது, உனக்கு என்கிட்ட பிடிக்காதது என்ன, இப்படி எதையுமே கேட்டிருக்க மாட்டீங்க. வெறுமனே சிரிச்சு பேசி பைக்ல ஜாலியா ஊர் சுத்துறது, அக்கறையா பேசுற மாதிரி போலியா நடிக்கிறது, அது இல்லைங்க காதல். ஒரு பொண்ணுக்கு அது தேவையும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு செக்யூர். அவங்க செக்யூர்டா ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசியிருந்தாலே போதும். அவங்க எப்பவுமே உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. பிரேக்கப்புக்கு காரணம் யாருன்னு இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிடலாம். சரி, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துருச்சுன்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது ட்ரஸ்ட். உங்ககிட்ட ஒருத்தர் உண்மையா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வராங்க அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா அதை ஒத்துக்கோங்க, அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்களுக்கு அப்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்கிட்ட எவ்வளவு உண்மையா இருக்காங்கன்னு. ட்ரஸ்ட் அண்ட் லாயல்டி ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா அதுல நம்ம தலையிடாம இருந்தோம்னா அதை பார்த்துட்டு கோலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கரெக்டா தப்பா? அனாவசியமா எந்த விஷயத்திலையும் தலையிடாம அமைதியா போறவன கோழைன்னு சிலர் தப்பா நினைக்கிறாங்க. நாய் கொலைக்கும், நரி ஊளையிடும், அதெல்லாம் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருக்கிற சிங்கத்தோட ஒரு கர்ஜனை போதும், அந்த காடே அலறும்.
அமைதியா இருக்கிறவனை மட்டும் எப்பவும் குறைச்சி எடை போடாதீங்க. சார் இது எல்லாருக்கும் இருக்க ஒரு ப்ரெஷரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்த்து சொந்தக்காரங்களாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. சோ அதுக்கு என்னதான் பண்றது? நேத்து வரைக்கும் கிச்சனுக்கு பின்னாடியோ இல்ல வீட்டுக்கு மூலையிலயோ யாருமே கண்டுக்காத ஒரு சிலிண்டர் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் இந்தியாவா இருக்கு. அப்படி ஓரமா ஒதுங்கி இருந்த சிலிண்டருக்கே ஒரு காலம் வந்திருக்குன்னா உங்களுக்கு மட்டும் வராதா என்ன? அதானே எப்படி வராம போகுது? வரும் சீக்கிரம். உங்களுடைய அருமை ஒரு நாள் இந்த உலகத்துக்கு புரியும். யுவர் டைம் வில் கம். சார் தூக்கம் வந்து எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம்னா இப்போலாம் வந்து 1 மணி 2 மணி 3 மணின்னு போயிட்டு இருக்கு. ஆனால் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளோ முக்கியம் தூக்கம் நமக்கு? தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமா. பேரண்ட்ஸுக்கு நடுவில் படுத்து தூங்குற குழந்தைகளை கவனிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு பயமோ கவலையோ இல்லாமல் நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் படுத்து தூங்கும்போது மன அழுத்தம் குறையும், எப்படிப்பட்ட பதட்டமும் குறையும். அதை விட முக்கியம், சீக்கிரமா தூங்கிடுவீங்க, உங்க வாழ்நாள் அதிகரிக்கும். இது உளவியல் ரீதியான உண்மை. அன்பான உறவோட தூங்குற தூக்கம் ஒரு வரம். சார் நம்ம படுற கஷ்டம் நமக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனா சுத்தி எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்குலாம் கிண்டலா தெரியுது, நிறைய கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சார் பண்றது? நீங்க படுற கஷ்டமும் வேர்வியும் மற்றவங்களுக்கு வேணா கேலியா இருக்கலாம், ஆனா உங்களை படைச்ச அந்த இறைவனுக்கு தெரியும் உங்களை எப்போ எங்க எவ்வளவு உயரத்துல வைக்கிறோன்னு. இப்போ உங்களை கேலி பண்றவங்க அப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போயிடுவாங்க. யாரு என்ன பேசினாலும் உங்க கால்கள் வெற்றியை நோக்கி மட்டுமே போகணும். என்னைக்குமே முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க வாணி. ட்ரூ சார், கண்டிப்பா. சூன் உண்மையான நண்பன்னா யாரு சார்? நீங்க பாக்குற பேசுற பழகுற எல்லாருமே உங்க நண்பர்கள் இல்ல. நான் சொல்ல போற இந்த 3 குவாலிட்டி நீங்க பழகுறவங்க கிட்ட இருந்ததுன்னா அவங்கள எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒண்ணு, நீ என்ன வேணா பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு பிரச்சனையில இழுத்து விடுறவன் ஃப்ரெண்ட் இல்ல. நீ பண்றது தப்பு அதை பண்ணாதன்னு உங்க மேல அக்கறையா இருக்கிறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. 2, தன்னுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துறவன். அவன் பெரிய ஆளாகணுன்றதுக்காக உங்களை எப்பவும் கீழே வச்சிருப்பான், அவன் நண்பன் இல்ல. அவன் வளரும் போது உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. 3, நீங்க இல்லாத இடத்துல ஒருத்த உங்களை பத்தி தப்பா பேசுறேன்னா அவன் அப்படி இல்லைன்னு வாதாடுறவன். இந்த 3 குவாலிட்டி இருக்கிறவங்க நிச்சயமா சத்தியமா உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சார் எஃபர்ட்ஸ் நிறைய போடுவோம், பட் நமக்கு என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்க நிலைமையை பார்த்து சிலர் சிரிக்கலாம். கொலைக்கிற நாய் கொலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுகிட்ட போய் கொலைக்காதன்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து கொலைக்கும். அதை அடக்க ஒரே வழி உங்களுடைய வெற்றி தான். அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு நாள் எல்லா நாயும் உங்ககிட்ட வந்து வாலாட்டும். வாட் இஸ் ரியல் சந்தோஷம்? என்ன பண்ணா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? சந்தோஷமா கேக்குறீங்க இந்த கேள்வியை. ஓகே, ரொம்ப சிம்பிள்மா. உங்க சந்தோஷத்துக்காக அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை தியாகம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த உலகம் உங்களை கஷ்டப்படுத்தி தான் பார்க்கும். சார் நம்மகிட்ட யாராவது வந்து உதவி கேட்குறப்ப பண்ணணும்னு ஆசையா இருக்கும், பட் யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யாருக்கு பண்ணலாம் யாருக்கு பண்ணக்கூடாது? நீங்க யாரை நம்பி அதிகமா உதவி பண்றீங்களோ அவங்க தான் உங்களை ஒரு நாள் சூப்பரா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா உதவி பண்றவனை ஏமாலியா பார்க்குற உலகம் இது. கஷ்டப்பட்டு உழைச்சு சின்னதா ஒரு இடம் வாங்கி குடிசை வீடு கட்டினவனை இன்னைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. அடுத்தவன் சொத்தை திருடி ஏமாத்தி கார்ல போறவனை கையெடுத்து கும்பிடும் ஒரு கூட்டம். யாரு எப்படியோ வாழ்ந்துட்டு போகட்டும், படுத்தா நல்ல தூக்கம் வருதா, அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்க. நிம்மதியான தூக்கம், அதுதான் சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். சார் எது உண்மையான சந்தோஷம், எது உண்மையான நட்பு, எப்படி இருந்தால் அது உண்மையான காதல், இந்த மாதிரி பல உண்மைகளை வந்து அழகா சொன்னீங்க. ஸோ நிறைய கேள்விகள் நிறைய உண்மைகள் இன்னும் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு நானும் காத்துட்டு இருக்கேன் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ வாணி. தேங்க்யூ.